வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே, இன்று ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரை உங்கள் வார ராசிபலனைப் பற்றி பேசப் போகிறேன். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் புதிய ஆற்றல் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. அதனால் ஒவ்வொரு நாளையும் கவனமாக பயன்படுத்துவது முக்கியம். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். திங்கட்கிழமை நீங்கள் மனதில் தெளிவாக இருக்கும், வேலை அல்லது படிப்பில் புதிய யோசனைகளை முன்வைக்க சிறந்த நாள். உங்கள் மேலாளர் அல்லது ஆசிரியர் உங்கள் முயற்சிகளை பாராட்டலாம், அதனால் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். காதல் விஷயங்களில் நீங்கள் உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். சிறிய உரையாடல்களும் புரிதலையும் வலுப்படுத்தும். உடல் நலத்தில் காலை நேரத்தில் சிறிய நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள், அது உங்கள் உடலுக்கு உற்சாகம் தரும். நிதி விஷயங்களில் திங்கட்கிழமை செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க வேண்டும். இப்போது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை உங்கள் தொழில் அல்லது படிப்பில் சிறிது சவால்கள் வரலாம், ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். இன்று உங்கள் தொடர்புகள் சிறிது சிக்கலாக இருக்கலாம், அதனால் பேசும்போது தெளிவாகவும் அமைதியாகவும் இருங்கள். உடல் நலத்தில் அதிக நீர் பருகுவது முக்கியம், குறிப்பாக வெப்பமான காலநிலையில் நீர் இழப்பை தடுக்கும். நிதி பகுதியில் இன்று சிறிய முதலீட்டு வாய்ப்புகள் தோன்றலாம், ஆனால் அவற்றை ஆராய்ந்து நம்பகமான மூலங்களிலிருந்து மட்டுமே முதலீடு செய்யுங்கள். புதன்கிழமை உங்கள் வாரத்தின் மையநிலை. இந்த நாளில் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும், புதிய திட்டங்களை தொடங்க சிறந்தது. வேலை அல்லது படிப்பில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள், உங்கள் முயற்சிகள் விரைவில் பலனளிக்கும். காதல் உறவுகளில் உங்கள் துணை உங்கள் ஆதரவை உணர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை அதிகரிப்பீர்கள். உடல் நலத்தில் இன்றைய நாள் எளிய உடற்பயிற்சிகள், உதாரணமாக ஸ்குவாட், புஷ்அப் போன்றவை செய்ய சிறந்தது. இது உங்கள் உடலின் சக்தியை உயர்த்தும். நிதி விஷயங்களில் இன்று செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும், அதனால் சேமிப்பு அதிகரிக்கும். வியாழக்கிழமை உங்கள் உணர்ச்சி நிலை சிறிது மாறுபடும், சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம், ஆனால் அதை தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சியால் சமாளிக்கலாம். வேலை அல்லது படிப்பில் குழு உறுப்பினர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம். காதல் பகுதியில் இன்று சிறிய சண்டைகள் ஏற்படலாம், ஆனால் அவற்றை அமைதியாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள், இது உறவை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் இன்றைய நாள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக உட்கொள்ளுங்கள், இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும். நிதி பகுதியில் இன்று சிறிய வருமானம் அல்லது போனஸ் கிடைக்கலாம், அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். வெள்ளிக்கிழமை உங்கள் வாரத்தின் உச்சம், பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். வேலை அல்லது படிப்பில் உங்கள் கடின உழைப்பு பலனளித்து புதிய வாய்ப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். காதல் உறவுகளில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரம் கழித்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தரும். உடல் நலத்தில் இன்று சிறிய உடற்பயிற்சி அல்லது நீச்சல் போன்ற செயல்பாடுகள் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். நிதி பகுதியில் இன்று நீங்கள் சேமித்த பணத்தை சிறிய முதலீட்டில் பயன்படுத்தலாம், ஆனால் அபாயம் குறைந்த திட்டங்களை தேர்வு செய்யுங்கள். சனிக்கிழமை ஓய்வு மற்றும் குடும்பம், நண்பர்களுடன் நேரம் செலவிட சிறந்த நாள். வேலை அல்லது படிப்பில் இன்று நீங்கள் ஓய்வு எடுத்து கடந்த வாரத்தின் சாதனைகளை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்திற்கான திட்டங்களை அமைக்கலாம். காதல் பகுதியில் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும், இது உங்கள் மனநிலையை உயர்த்தும். உடல் நலத்தில் இன்றைய நாள் நீண்ட நடைப்பயிற்சி அல்லது இயற்கையில் சுற்றுலா செல்ல சிறந்தது, இது உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்வாக மாற்றும். நிதி பகுதியில் இன்று செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற வாங்குதல்களை தவிர்த்து சேமிப்பு பழக்கத்தை வலுப்படுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் இறுதி, சிந்தனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான நாள். வேலை அல்லது படிப்பில் இன்றைய நாள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து எதிர்கால இலக்குகளை அமைக்க சிறந்தது. காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் ஆழமான உரையாடல் செய்து ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், இது உறவை மேலும் ஆழமாக்கும். உடல் நலத்தில் இன்று தியானம் அல்லது பிரார்த்தனை செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் உடலின் சமநிலையை மேம்படுத்தும். நிதி பகுதியில் இந்த வாரத்தின் நிதி நிலையை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்திற்கான பட்ஜெட்டை திட்டமிடுங்கள். இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, அதன் நிறம் நீலம், இதை உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள், உதாரணமாக 7 என்ற எண்ணை கொண்ட பொருட்களை பயன்படுத்துவது அல்லது நீல நிற ஆடை அணிதல் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். இவ்வாறு கும்பம் ராசி நண்பர்களே, இந்த
வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும், அதனால் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையுங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.